தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணியிலிருந்து பேசுகிறோம். இது பொட்டலூரணி ஊருடைய முக்கியமான பேருந்து நிறுத்தம் பொட்டலூரணி விளக்கு. இந்த பொட்டலூரணி விளக்கு பேருந்து நிறுத்தத்தை பொட்டலூரணி மக்கள் மட்டுமில்லை, பக்கத்தில் இருக்கிற ராமநாதபுரம், அதே போல் செக்காரக்குடி, கொம்புக்காரணத்தம், அழகாபுரி, தலகாய்புரம், சொக்கலிங்கபுரம் பொதுமக்கள்லாம் இந்த பேருந்து நிறுத்தத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த பேருந்து நிறுத்தம் வந்து காட்டுப்பகுதியில் இருக்கிறதுனால இரவு நேரத்தில் பேருந்து நிறுத்தம் எங்கே இருக்குன்னு தெரியலங்கிறதுனால இங்கே மின்விளக்கு பொறுத்தன்னு பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பல ஆண்டு கோரிக்கை நிறைவேறதுனால சாலை மறியல் போன்ற போராட்டங்கள்லாம் செய்து அதன் விளைவாக ஒரு 4 சோலார் விளக்கை ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து பொருத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த விளக்கு பொருத்தின நாள்ல இருந்து காற்றாலை நிறுவனத்துடைய அந்த காத்தாடி வண்டிகள் வந்து இதை திரும்புறதுக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறதுனால அதை எடுக்கிறதுக்காக அராஜகமான வழியில் முயற்சி பண்ணாங்க. ஏற்கனவே ஒரு முறை சோலார் விளக்கை உடச்சி போட்டிருந்தாங்க. திரும்ப முயற்சி பண்ண போது மக்கள்லாம் தடுத்துட்டோம். அதன் பிறகு அவங்க வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ஹைவே டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கி அந்த சோலார் விளக்கை அகற்றலாம் முயற்சி பண்ணாங்க. அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தூத்துக்குடியுடைய கோட்டாட்சியர், அதுபோல் ஊரக உட்கோட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, அதுபோல் காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் இந்த தகவலை தெரிவிச்சிருந்தோம். இதை கண்டித்து ஒரு சுவரொட்டியும் ஊர் பொதுமக்கள் சார்பாக போட்டிருந்தோம். இந்த செய்தியெல்லாம் போன 21ஆம் தேதி தினத்தந்திலையும் நேற்று தமிழ் இந்துலையும் வந்துருந்துச்சு. இந்த நிலைமையில இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு காத்தாடி நிறுவனத்துடைய ஆளுங்கட்சி திமுகவுடைய முகவர்கள் லாரியை வச்சு இன்னைக்கு 2 சோலார் கம்பத்தையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. நீங்க பார்க்கறது தான், அந்த காட்சி தான் பார்க்குறீங்க. இவ்வளவு மோசமான நிலைமையில பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விளக்க பொது சொத்தை இவ்வளவு நாசம் பண்ணக்கூடிய போக்கு இந்த நாட்டில் இருக்கு. அப்படின்னா தொடர்ச்சியாக இது மனு கொடுத்துருக்கோம். உடைக்க போறாங்க, உடைக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க, காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டோம். ஆனால் எதுவும் இந்த நிர்வாகம் ஒண்ணுமே இல்லை, செயலிழந்து போச்சுங்கிறத தெரியுது. பாருங்க, தொடர்ச்சியாக பொட்டலூரோட போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக 2 ஆண்டு காலமாக தொடர் போராட்டம் இந்த பொட்டலூரில் கழிவுநீர் நிறுவனங்களை கூட சொல்லி நடத்துறோம். இப்படிப்பட்ட நிலையில இப்படி ஒரு மாவட்ட நிர்வாகம், இப்படி ஒரு போக்குகள் இருக்குங்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை வந்து இன்னைக்கு இரவு 6 மணிக்குள்ள மீண்டும் இந்த சோலார் விளக்கில் பொருத்தப்பட்டு எரிய விடப்படணும். அதே போல இந்த குற்றவாளிகளும் இந்த குற்றத்துக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய காற்றாலை நிறுவனத்துடைய பொறுப்பாளர்கள், அது மாதிரி ஆளுங்கட்சி முகவர், சரக்குந்து ஓட்டுநர், அதனுடைய உரிமையாளர் அவ்வளவு பேரும் கைது செய்யப்படணும். மீண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பொட்டலூர் வழியாக இந்த காத்தாடி வண்டியை நாங்கள் போவதற்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றோம். 6 மணிக்குள்ள இன்னைக்கு இந்த மின் விளக்கை நீங்க பொருத்தலை அப்படின்னா 6 மணிக்கு மேல எந்த நேரத்தில் வேணாலும் பொட்டலூர் விளக்கில் சாலை மறியல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு பக்கத்து ஊரை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கரநாராயணன், பொறுப்பாளர், போராட்டக்குழு, பொட்டலூர்.